இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே 2 புதுமைகளை செய்கிறார். இன்றைய சிந்தனைக்கான பகுதி மார்க் நற்செய்தி 5வது அதிகாரம் 21 43 இறை வார்த்தை முடிய. 1. யாயீர் என்ற ஜபக்கூட தலைவனுடைய மகள் உடல் நலமின்றி இருக்கின்ற வேளையில், ஆண்டவரே, நீர் வந்து என் மகளை தொட்டால் போதும், என் மகள் குணம் பெறுவார் என்ற நம்பிக்கையோடு வந்த அவருடைய மகள் இறந்து போனார். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டிற்கு சென்று யாயீரிடம் நம்பிக்கையோடு இரு, அது மட்டும் போதும் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று அந்த மகளை, இறந்த மகளை உயிருக்கு கொண்டு வருகிறார். இன்னொன்று, போகின்ற இந்த பாதையில் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கில் வேதனைப்பட்ட ஒரு பெண் ஆண்டவருடைய ஆடையின் மேலாடையை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு வந்து ஆடையை தொட பூரண சுகமடைகிறார். இந்த 2 புதுமைகள், இவைகளில் இருந்து நமக்கு கிடைக்கின்ற அருமையான ஒரு பாடம் என்ன? ஆண்டவரை, நீர் தொட்டால் போதும். யாயீர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருடைய மேலாடையை தொட்டால் போதும், நான் நலம் பெறுவேன். என்ன அற்புதமான நம்பிக்கை! ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தையை கவனத்தில் வைக்க வேண்டும். நம்பிக்கையோடு இரு, அது போதும். அன்பானவர்களே, பல சமயங்களிலே இந்த இரத்தப்போக்கு உடைய பெண் 12 ஆண்டுகளாக நிறைய பணத்தை விரயம் செய்தும் மருத்துவர்களுக்கெல்லாம் கொடுத்தும் கூட குணமடையவில்லை. ஆயினும் கூட ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை வந்தது, அவர் குணம் பெற்றார். நம்முடைய வாழ்க்கையில் ஓரிரு மாதங்கள், ஒருவேளை அதிகபட்சமாக ஓரிரு ஆண்டுகள் கூட நாம் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம், மனம் தளர்ந்து விடுகிறோம். கடவுள் யாரையும் கைவிடுவதில்லை. இயேசு சொல்லுகிறார், யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 37 பார்க்கிறோம், என்னிடம் வருகிறவரை நான் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டேன். நம்முடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் கிடைக்கும் பொழுது அது இரட்டிப்பான நன்மைகளாக நமக்கு கிடைக்கும். அல்லது கிடைக்கும் பொழுது நாம் கேட்டதற்கு பதிலாக வேறு மிகப்பெரிய நன்மை, எதிர்பார்க்காத நன்மை கிடைக்கும். ஆண்டவர் நன்மைகளின் ஊற்று. அவரிடம் கேட்டு இல்லை என்று எப்படி நாம் திரும்ப முடியும்? அவர் கொடுப்பார். நம்பிக்கையோடு இரு, அது மட்டும் போதும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கை என்ற கொடையை ஒருபோதும் இழக்கக்கூடாது. ஒருபோதும் இழக்கக்கூடாது. எவ்வளவு சோதனைகளும் வரலாம். ஆண்டவர் மீது உண்மையான நம்பிக்கை கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? பாறை மீது வீட்டை கட்டிய அறிவாளி போன்று நாம் இருக்கிறோம். அது வெள்ளம் வரலாம், பெரும் காற்று வீசலாம், மழை பெய்து பெரும் வெள்ளம் நம்மை அடிக்கலாம், ஆனால் அசையக்கூடாது, அசைய மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு மிக தேவையானது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். நம்பிக்கையோடு இரு, அது போதும் என்று சொன்ன இயேசுவினுடைய வார்த்தைகளை நாங்கள் எப்பொழுதும் மனதிலே சுமந்து எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, உம்மை நம்பி பற்றி கொண்டு கடைசி வரை வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.